தியரி, அதாவது செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நான் நூனிஷா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் தெரபிஸ்ட். ஓகே, ப்ளூ கார்ட் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நீங்க ஒரு ப்ளூ கலர் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, நீங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே நீங்க அதிகமாக உங்கள் மூளை வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ கலர் காரையே கவனம் செலுத்தும். ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான பிரச்சனைகள் வந்து நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, ஸோ அதிகமான பிரச்சனைகளை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அதிகமான பிரச்சனைகள் உருவாறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய மூளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே நீங்க பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நினைங்க, நேர்மறையான சிந்தனைகள், அதாவது எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கும் போது பிரச்சனைகள் இருந்தாலுமே அது விரைவாகவே ஒரு சரியான ஒரு விஷயத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை தான் சைக்கலாஜிக்கலா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க எதை தேடி கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிரச்சனையை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை அதிகமாகும். நீங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் நிலையை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் சால்விங் இருக்கு. தேங்க்யூ.